வணக்கம். இப்போ சரியாக எங்கே இருக்குன்னா கூடலூர் நீலகிரியில் கோடை விழா வாசனை திரவிய கண்காட்சி இப்போ நடைபெற்று இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். நிறைய குழந்தைங்களோட விளையாட்டும் ராட்டினமும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாலில் பற்றி கொஞ்சம் வனத்துறை சம்பந்தப்பட்ட நிறைய நிதி போட்டிருக்காங்க. சரி, அந்த ஒரு நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேராக போய் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னங்கிறத பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் எஸ்எல்எம் மீடியா யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். உங்கள் ஸ்டால்லாம் பார்த்து கொஞ்சம் அருமையாக இருக்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர்? சுந்தரேசன். சுந்தரேசன். எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். 20 வருஷமாக இதில் வேலை செய்கிறீங்க. திருப்பி இந்த செடியெல்லாம் வச்சுருங்க. இதை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? இது நாடு ஜீன்புல் தாவர ஆராய்ச்சி அங்கே பண்ணுது. சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கிற தாவரங்கள் சேரம் பண்ணி பாதுகாத்துட்டு வரும். அப்படியே போகலாமா? அப்படியே போயிட்டு ஒரு செடியை பற்றி சொல்கிறீங்களா? அப்படி போயிட்டு அப்படியே வந்துடலாம். சொல்லுவாங்க. மூங்கில் கிடையாது, அரத்தை எதுக்கு யூஸ் ஆகுது? மருத்துவ சளி இருமலுக்கு இது நல்ல மருந்தா பயன்படுத்தும். அடுத்தது இது என்ன ஒரு அழகு செடியா, மருந்து செடியா, மூலிகை செடியா? இது பெரணி செடி. பெரணி எதுக்கு யூஸ் ஆகுது? இது அழகு தாவரம் தான். அழகு தாவரம். அழகா வீட்டில் எல்லாரும் வச்சுக்கலாம். ஆமாம். அப்படி இது ஐயப்பனிங்கிறது. ஐயப்பனி இது இந்த சளி இருமல் இதுக்கெல்லாம் நல்லா பண்ண பயன்படுது. இது திப்பிலி கேள்விப்பட்டிருப்பீங்க. திப்பிலி இது சளி இருமலுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறது. இது கேசவத்தனி. இந்த முடிதான் கொட்டுது இல்ல, அதுக்கு சிறந்த மருந்தா பயன்படுறாங்க. சரி, அப்படியே வாங்க. இது அனிமல் வச்சிருக்கீங்களே? அனிமல் எல்லாமே இருக்கு. இது அடர் வெட்டு, இந்த குழந்தைங்க வயிற்று வலி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மருந்தா பயன்படுது. இது ஒரு அழகு தாவரமா? இல்ல, இது மருந்து சேர்த்தான். சதாவரி. அது முள்ளு இருக்கும்ல? ஆமா, முள்ளு இருக்கும். இது மருத்துவ தாவரம் தான். ஓகே. இது குங்குலியம். இந்த சாம்பாணி இருக்குல்ல, அதே மாதிரி மாற்று பண்ணுவாங்க. இதெல்லாம் பிரணி தாவரங்கள். இது பாத்திரம் கரடி. இது எறும்பு திணி. எறும்பாவும் சாப்பிட்றது. இது சாம்பல் அனுமான். சாம்பல் அனுமான். ஓகே. இது லெப்பர்டு, சிறுத்தை. இது ஸ்டப் பண்ணிருக்கோம். அது உள்ள எடுத்துட்டு மருந்து போட்டு ஸ்டப் பண்ணி. ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தோல் ஒரிஜினல். உள்ளுக்குள்ள பண்ணுது. இதுல மருத்துவ தாவரங்கள், பல வகையான தாவரங்கள்லாம் இருக்கு. இது கருஞ்சிருத்தை. ரெண்டுமே ஏற்கனவே ஒண்ணுதான். கருஞ்சிருத்தை சிறுத்தை ஒண்ணுதான். மெலானின் கண்டென்ட் இருக்குல்ல, மெலானின் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் மாற்றத்தினால இது நிறம் மாறி இருக்கு. இந்த பாம்பு வகையெல்லாம் இருக்குது. ஆமா, இது நல்ல பாம்பு. இது சேரை. இது கட்டு விரியன். இது கண்ணாடி விரியன். இது கோதுமை நாகம். இதான் விஷத்தன்மை அதிகமாக உள்ள. இதெல்லாம் ஆர்கிட் தாவரங்கள். மரங்கள்ல ஒட்டுண்ணி சொல்லுவாங்க. அது இதெல்லாம் ஒட்டுண்ணை பட்டது. இதெல்லாம் பார்மாலின் மருந்து போட்டுருக்கோம். பார்மாலின். ஓகே. இது கெட்டு பாம்பு இருக்கிறதுக்கு 20 இயர்ஸ் பக்கம் ஆச்சு. 20 ஆண்டுகள். 20 ஆண்டு ஆயிடுச்சு. ஓகே. இது காட்டு தேங்காய். என்ன யூஸ்?
இது மருந்துக்காக பயன்படுது. அரைச்சி மருந்து பயன்படுது. ஓகே ஓகே. இது குச்சி பூச்சி பார்த்துருப்பீங்க. குச்சி பூச்சி பார்க்கறது குச்சி மாதிரி இருக்கும். ஓ ரைட் ரைட் ரைட். இது வந்து பச்சை பாம்பு. இந்த பால்மாயில் இருக்கவும் இது நிறங்கள் மாறி அப்படி காணப்படுது. ஓகே ஓகே. இது பெரம்பு அடிப்பாங்கல்ல. ஆமா பெரம்பு. பெரம்போட காய். இது வந்து காட்டாடோட குட்டி. காட்டாடோட குட்டி. இது எத்தனை வருஷமா பயணம் பண்றீங்க? இது இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. இது கொடம்புளி சொல்லுவாங்கல்ல. கொடம்புளி. இது ஆதிவாசியில் பயன்படுத்தக்கூடிய கிழங்கு. ஓ ஆதிவாசி. இந்த இதப்ப மெடிசன்லாம் நிறைய இடத்துல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஓகேங்க ஓகேங்க. அருமையா இருக்குது. அப்புறம் அது இல்லாம சொல்லுங்க. ஜீன்ல வந்து ஜிப்லைன் இருக்கு. இந்த மாதிரி தொங்கிட்டு போறது ஜிப்லைன் இருக்கு. ஓ இது இப்ப லேட்டஸ்டா அது வந்து இப்ப போட்டுருக்காங்க. இந்த காட்டேஜ் இருக்கு. இது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நடைபயிற்சி இருக்கு. அதாவது ட்ரெக்கிங். ஓ எவ்வளவு சார்ஜ் என்ன வாங்குறீங்க? ட்ரெக்கிங்க்கு வந்து 1000 ரூபாய். ட்ரெக்கிங் வந்து 1000 ரூபாய். இது சஃபாரில போனா 600 ரூபாய். 600 ரூபாய். பின்ன வந்து ஜிப்லைனுக்கு 300 ரூபாய். ஜிப்லைனுக்கு 300 ரூபாய். ஜிப்லைன்ல போறது 300 ரூபாய். அதுக்கு இதுக்கு வந்து 300 ரூபாய். அது 600 மீட்டர். 1000 ரூபாய். 600 மீட்டர். ஓ அங்க தங்குறதுக்கான வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த காட்டேஜ் எல்லாம் எல்லாமே தங்குறது. ஓ காட்டேஜ் எல்லாம் இருக்குது. அப்ப ஜீன் பூல் வந்தா அவ்வளவு வசதி எல்லாம் இருக்குது. ஆமா. இது வந்து ட்ரெக்கிங் உள்ளது. ஓ ட்ரெக்கிங். இது வந்து ஜீன் பூல் ட்ரெக்கிங். ஆமா. ஓகே ஓகே. 8 கிலோமீட்டர் நடந்து போறோம். அது 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து போலாம். வைக்கலாம் போலாம். 8 கிலோமீட்டர். ஓகே. இதுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் தான். முதுமையில புக் பண்ணணும். சரிங்க. அப்படியே இதே போல நிறைய பேர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. ஆமா. சரி அவங்கள பத்தி கேட்கலாம். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மகேந்திரன். எங்க வீடு? அத்திப்பாளி. அத்திப்பாளி. இப்போ இது பாத்தீங்களா வனத்துறை வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு தோணுது? என்ன இதை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து கல்வி படிக்கிற குழந்தைங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காண்டி இது வச்சிருக்காங்க. இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நிறைய மாணவர்களுக்கு இப்ப +2 முடிஞ்சிட்டு இப்ப படிக்க போறாங்க. அக்ரிகல்ச்சர் படிக்க போறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தாவரம்னா என்ன, ஒட்டுண்ணினா என்ன, இந்த மாதிரி என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குது. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். அதனால வந்து வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்.